பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இந்த காலவெளியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அநேக மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இழந்த நன்மைகளை திரும்ப தருவார். உங்கள் சோர்வுகள், தோல்விகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். உங்களுடைய போராட்டங்கள், யுத்தங்களிலே கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில அன்பாக நேசித்து தீர்க்கமான வார்த்தையை பேசி ஆசீர்வதிக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய வார்த்தை உத்தமன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் உத்தமம் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் பொறுமை உள்ளவர்கள் உத்தமமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தில் நாம் ஆரம்பத்தை பார்க்குறோம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது ஆரம்பம் நல்லா இருக்குது. ஆனால் போக 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 பிரச்சனைகள், யுத்தங்கள், பிரிவினைகள், குழப்பங்கள், விளவீனங்கள், பாவ சோதனைகள் பல விதத்திலே நம்மை தாக்கும் பொழுது அந்த முடிவை நாம் எப்படி பார்க்கிறோம்? அந்த முடிவில் ஜெயம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? கர்த்தரை பற்றுகிற பயம் இருக்கிறதா? கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆரம்பத்தை தான் பார்க்குறோம். ஆனால் முடிவை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு முடிவு சந்தோஷமாக இருக்கணும்னா, முடிவு சமாதானமாக இருக்கணும். ஒரு வியாபாரம், ஒரு வேலை, ஒரு வீடு கட்டுற காரியம், பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை அல்லது குழந்தை பாக்கியம், இப்படி பல விதத்தில் அவசர முடிவை நாம் காணப்படுகிறோம். யார் சொன்னாலும் அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் பொறுமை உள்ளவர்களை பாருங்கள், அவர்கள் கர்த்தர் சித்தத்தை அறிந்து செயல்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு வேதத்தில் கவனிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. மற்றவர்களிடத்துல ஆலோசனை கேட்கறத விட அமர்ந்திருந்து ஆண்டோர் பாதத்தில் அமர்ந்து பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, இக்கட்டை குறித்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இந்த காரியத்தில் உங்களுடைய சித்தம் என்ன, எந்த வழியில் எங்களை கொண்டு போறீங்க, இது உம்முடைய சித்தம் தானா, இதுதான் சரியான வழியா, இதுதான் என்று சொல்லி தெளிவாக நாம் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் கேட்கும் பொழுது கர்த்தர் முடிவை நல்ல முடிவாய் மாற்றுவார். காரணம், தேவன் நல்லவர். நமக்கு நல்ல ஈவுகளை வைத்திருக்கிறார், நல்ல முடிவுகளை வைத்து நல்ல காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஆரம்பத்தை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. ஆரம்பத்தில் ஓடின விசுவாச ஓட்டம் முடிவு வரைக்கும் நல்ல போராட்டமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் ஆரம்பத்தில் நாம் கொண்ட அந்த நம்பிக்கையாகட்டும், அன்பிலே, சமாதானத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, அந்த கணவன் மனைவியுடைய அன்பின் ஐக்கியத்திலே, ஒரு மனத்திலே, தாழ்மையிலே, கீழ்ப்படிதலிலே நான் விட்டு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் கொண்ட அந்த அன்பு, நம்பிக்கை, சமாதான, சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் புதுப்பித்து கொண்டு முடிவு நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. பெருமையா இன்னைக்கு எங்கே பக்கம் திரும்பினாலும் ஆண்டவர் பார்வையில் பெருமை உள்ளவர்களை விட பொறுமை உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து பார்க்க முடியும். அவன் கோடீஸ்வரனாய், பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டிருந்தும் அவனுக்குள்ளாக ஆண்டவருடைய அற்புதமான ஒரு குணாதிசயம், பொறுமை காணப்பட்டது. அவன் ஒரே நாளில் சகல ஆசீர்வாதத்தை இழந்தும் அவன் பொறுமை உள்ளவனாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, யோபுவின் பொறுமையை கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி இன்றைக்கு நாம்
பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு நீடிய பொறுமை உள்ளவர். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலைவேளையில ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆரம்பம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்களுடைய காரியம், சம்பாத்தியம், வியாபாரம், எங்களுடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரை சம்பூர்ணமாக்கும்படி தொடர்ந்து எங்களுக்குள்ளாக பொறுமையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆலோசனையின்படி, உமது சித்தத்தின்படி நாங்கள் காத்திருந்து ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த காரியத்தில், அந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு, சமாதான முடிவு, ஆசீர்வாதமான முடிவை பார்க்க கிருபை செய்யும். எங்களுக்குள் எந்த விதத்திலும் பெருமை வந்துவிடாதபடிக்கு, மேட்டிமை வந்துவிடாதபடிக்கு பொறுமையை கொடுத்து நடத்தும். நீர் நீடிய பொறுமை உள்ளபடினால் எங்களை மன்னிக்கிறீர், எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதே போல் நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமையோடு இருந்து வாழ்க்கையில நல்ல முடிவுகளை, ஆசீர்வாதங்களை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருக்கு முன்பாக பொறுமையாயிருப்போம். ஆசீர்வாதமாய்